ராதி கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம மேங்கோ சாதம் ரெசிப்பியை பற்றி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு காயம் அதையும் எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்ல தனியா நல்ல ஃப்ளேவர் வர ஆரம்பித்ததும் உடனே நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பவும் இதை நல்லா வதக்கலாம். முதலையே ஏன் வெந்தயம் போடலைன்னா அப்புறம் அது கருத்து தீஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுண்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்டிலேயே சரியாயிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே நம்ம கொஞ்சம் திருப்பிக்கலாம். அப்புறம் இதை ஒரு மிக்சியில் போட்டு அதை பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் அதே வாணலியில் நான் எண்ணெயை விட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மாங்காய் ஒரு 2 மாங்காய் மீடியம் சைஸ் மாங்காவை ஒன்றா சீவிக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். 2க்கும் வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வாணலியில் நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த மாங்காயை போட்டு அதில் வதக்கலாம். எனக்கு ஒரு மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆகிடுத்து, ஒரு மாங்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்ல காயாக இருந்தது. அப்போ பழுத்த மாங்காய் ஆனால் கொஞ்சம் திதிப்பு இருக்கும். அப்போது நம்ம அதில் கொஞ்சம் வெல்லம் போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி போட்டுட்டா போகிறோம். இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இதுக்கு வேண்டிய உப்பும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணியும் கூட விட்டுண்டா நல்லா சாஃப்டாக அது வதங்கும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போய் பொடிச்சுட்டு வந்துடலாம். இந்த பொடி பண்ணி இண்டு வந்ததை இது மாங்காய் நல்லா வதங்கியாச்சு. அதில் போட்டு நம்ம கொஞ்சம் கூட நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதை வதங்கி எல்லாம் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ சாதத்தை நான் ஆற வச்சுருக்கேன், பொலப்பொலான்னு வடித்து ஆற வச்சுருக்கேன். அதில் இது ஒரு 3 ஸ்பூன் போட்டு கலந்து நம்ம மாங்காய் சாதம் பண்ணலாம். புளியோதரையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த மாங்காயை நம்ம தனியாகவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோர்ஜாத்துக்கு தொட்டுக்கலாம், இல்லாட்டா இந்த மாதிரி மாங்கோ சாதம் செய்யலாம். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு மல்லி இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.